எல்லாருக்கும் வணக்கம். லக்கி ஃபியூஷன் கிச்சனில் இன்றைக்கி சவுத் இந்தியாஸ் ஃபேவரட் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 2 கப் மைதா, இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இல்லை யோகர்ட், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி மாவு பிசையறதுக்கு. இப்போ செய்முறை பார்க்கலாம். நம்ம மேலே சொல்லியிருக்கிற பொருட்களை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவை நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே தடவி ஒரு 2 மணி நேரம் நம்ம அதை ஊற வைக்க போகிறோம். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து நல்லா நம்ம திரும்ப பிசைய போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த மாவு பிசைகிறதுனால பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே மாதிரி நிறைய லேயரும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது. அதனால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க மாவுலேருந்து. உருண்டை செஞ்சதுக்கப்புறமா இந்த உருண்டையெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. இதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல இந்த பரோட்டாவை தேய்க்க போகிறோமோ அந்த இடத்து மேலே நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு மாவு உருண்டை எடுத்துக்கிட்டு அது 2 சைடும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. 2 பக்கமும் எண்ணெய் தடவிட்டு இதை லைட்டாக ஒரு ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்க்கு கொஞ்சம் உருட்டி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக சர்க்கிளாக வரணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இதை திரும்ப திரும்ப நம்ம இன்னும் தேய்க்க தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ் வர அளவுக்கு தேய்ச்சி வச்சுருங்க. ஷேப்பு பிரச்சனை கிடையாது. தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே நம்ம தேய்ச்ச அந்த பரோட்டாவை போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுக்கும் செஞ்சுட்டு ஒரு 2 இதுக்கு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பரோட்டாவை எடுத்துட்டு அதை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. ஷேப் முக்கியம் கிடையாது, இந்த டைம்லேயும் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிட்டு ஒரு சைடு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி துணி மாதிரி மேலே வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருட்டி ஒரு பூ மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்துக்கும் பண்ணணும், எல்லா மாவுக்கும் பண்ணணும். பண்ணிவிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நம்ம 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து ஒவ்வொரு மாவாக எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி நம்ம தட்டிக்கணும். ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க, கொஞ்சம் திக்காகவே தட்டுங்க, அப்போ தான் பரோட்டா நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா பரோட்டாவெல்லாம் தட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. இப்போது தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு பரோட்டாவை நம்ம அதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இந்த பரோட்டாவுக்கு நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு தான் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா பெட்டர் இந்த பரோட்டா அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா இவ்வளோ எண்ணெய் இல்லைன்னா அந்த பரோட்டாவும் நல்லா வராது. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க பரோட்டாவை.
2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த பரோட்டாவை போட்டு நல்லா 4 பக்கமும் தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டுறதுனால பரோட்டா சாஃப்டாகவும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த லேயரும் நல்லா ரிலீஸ் ஆகும். நல்லா லேயராக கிடைக்கும் நம்ம பரோட்டா. இந்த மாதிரி 4 பக்கமும் தட்டி விடுங்க. இப்போ பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லக்கி ஃபியூஷன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.